ஹாய்மா. நம்ம இப்போ வந்துட்டு மாங்காய் ஊறுகாய் தான் போட போகிறோம். நான் மாங்காய் நிறைய கட் பண்ணிவிட்டு நைட்டு போட டைம் இல்லை, இருட்டாயிருச்சு, நைட் ஆயிடுச்சுங்கிறதுனால காலையில் போடலான்னு சொல்லிட்டு அதில் உப்பு போட்டுட்டு நாங்கள் குலுக்கி வச்சிட்டோம். இல்லைன்னா நான் உடனே செஞ்சுருவேன். இப்போ வந்துட்டு மாங்காயை உப்பு போட்டு குலுக்கி வச்சுட்டு இப்போ மறுநாள் காலையில் தான் செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம் பருப்பு போட்டுட்டேன். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதில் வந்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அதில் மிளகாய்த்தூள், அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுடலாம். ஏன்னா சிம்மில் வைக்கலைன்னா மிளகாய்த்தூள் கருப்பாயிரும். அதுக்காக தான் அதிலே மாங்காயை போட்டுட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுற வேண்டியதான். ஏன்னா ரொம்ப லேட் பண்ணோங்கன்னா அந்த மிளகாய்த்தூள் வந்துட்டு கருப்பாயிரும். அதனால் கொஞ்சம் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதில் இருக்கிற எல்லா மாங்காயும் இதில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தான் நான் வந்துட்டு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சாதாரணமாக நான் ஊறுகாய் போட்டால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மாங்காய் ஊறுகாய் வந்துட்டு அவ்வளோ நாளைக்கு இருக்காது. ஏன்னா நாளே நான் தண்ணியில் உப்பு போட்டுட்டு குலுக்கி வச்சுட்டேன். அந்த தண்ணியோடவே சேர்த்து நான் இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறேன். வருஷக்கணக்கில் நான் வைக்கணுன்னாக்கா இந்த தண்ணியை நான் வடித்து கீழே ஊற்றிடுவேன். இப்போ வந்துட்டு இது வந்து 1 மாதத்துக்குள்ளேயே எங்களுக்கு தீந்துடும். ஏன்னா பேத்திக்கு மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இது வந்து கடலா மாங்காங்கிறதுனால அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. அதனால் ஜாஸ்தியே சாப்பிடுவாங்க. இதில் வந்துட்டு கடுகு, வெந்தயம் வறுத்து தனித்தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ கடுகு தூள் தான் போட்டாச்சு. தேவையான அளவு கடுகுத்தூள், தேவையான அளவு வெந்தயத்தூள். வெந்தயத்தூள் வந்துட்டு நான் சாதாரணமாகவே கொஞ்சம் அதிகமாக போடுவேன். வெந்தயம் எனக்கு பிடிக்குங்கிறதுனால வெந்தயத்தூள் அதிகமாக போட்டாலும் கசப்பு வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வெந்தயத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு மெயினாக தேவை மிளகாய்த்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். உப்பு இதை போட்டுட்டு இந்த மாங்காயில் நல்லா கிண்டி விட்டுற வேண்டியது தான். இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதையும் நான் அதில் சேர்ப்பேன். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு போடலான்ட்டு. ஏன்னா நிறையா மாங்காய் கட் பண்ணி வச்சதுனால இந்த ஒரே பாத்திரத்துலேயே தான் நான் இப்போ செய்ய போகிறேன். கொஞ்சம் வதங்கும்போது கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது இன்னும் கொஞ்சம் மாங்காயும் பாத்திரத்தில் இருக்கிறதையும் ஃபுல்லாகவே போட்டுருவேன். சரிங்களா? இது மாதிரி நல்லா கலக்கி விட வேண்டியது தான். இது பெரிய கஷ்டம்லாம் அப்படி எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு கொதியிலே இந்த மாங்காய் வெந்துடும். ஏன்னா நம்ம நாளே போட்டு வச்சுருக்கிறதுனால மாங்காய் வந்துட்டு நல்லா வெந்துருச்சுன்னா பாக்கி எல்லாத்தையுமே கலந்துட்டு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதே மாதிரி நான் எண்ணெயும் நிறையாலாம் ஊற்றலை. ஏன்னா சீக்கிரம் நம்ம காலி பண்ண போகிறோம். எண்ணெய் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாதுங்கிறதுனால எண்ணெயும் கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ பொண்ணுக்கு வந்துட்டு பாட்டிலுங்களில் போட்டு கொடுத்துட்டேன்னாக்கா அவங்க அதில் வந்துட்டு நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சு அது மேலே ஊற்றி வச்சுருவாங்க. அது எவ்வளோ நாள் வேணாலும் அப்படியே இருக்கும். நான் எண்ணெய் கம்மியாக சாப்பிடணுங்கிறதுக்காக நான் எண்ணெயும் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். இதே ரொம்ப நாளைக்கு வரும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதில் வந்துட்டு செஞ்சுட்டு வினிகர் நீங்கள் இதில் கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். வினிகர் சொல்லுவாங்க, நாங்கள் வினாகரி சொல்லுவோம். அதுவும் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா போதும், வீணாகவே போகாது, அப்படியே இருக்கும். ஃபுல்லாக எல்லா மாங்காயும் போட்டுட்டு இப்போ நம்ம கிண்டி நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்களா? அப்படியே இதே பாத்திரத்துலேயே வச்சுட்டு நான் அது பண்ணிட்டேன். தேவையான அளவு உப்பு நான் அந்த மாங்காயிலே போட்டுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்ததுனால நான் இப்போ உப்பு போடல. நீங்கள் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இதே மெத்தடில் தான். ஆனால் இந்த தண்ணியை ஊற்றாமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா வடிகட்டி கீழே ஊற்றிட்டு மாங்காயை தாளித்து விட்டிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். கொஞ்சம் வினிகர் கலந்து வச்சுட்டிங்கன்னா வருஷ கணக்கில் அப்படியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் எந்த மாற்றமும் இருக்காது, நல்லாவே இருக்கும். நான் எப்போவுமே வருஷ கணக்கில் வச்சு தான் சாப்பிடுவேன். இந்த ட்ரிப்பு தான் சீக்கிரம் தீர்ற மாதிரி நான் கடலா மாங்காயில் போட்டிருக்கேன். இது வந்துட்டு சீக்கிரமே காலி ஆயிரும் எங்களுக்கு. பொண்ணுங்க பேத்திங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் சீக்கிரம் தீர்ந்துடும். எனக்கும் மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். அது இந்த கடலா மாங்காய் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்திங்களா? ஃபுல்லாக நல்லாவே வெந்திருக்கு. அதனால தான் ஒரே பாத்திரத்துலேயே நான் வச்சுட்டு வேக வச்சிட்டேன். ஏன்னா நம்ம தண்ணியோடு தானே செஞ்சுருக்கோம். அதனால் கிண்டுறதுக்கு ஒன்றும் அடி பிடிக்கவோ அப்படி எதுவும் ஆகாது. அதனால தான் ஒரே பாத்திரத்தில் வச்சுட்டேன். நீங்கள் தாராளமாக பெரிய பாத்திரத்தில் அது தேவைக்கு அளவு மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஓகேங்க, பாய்.